4ல் கொஸ்டின் நம்பர் 9 கணித தொகுத்தறிதல் முறையில் நிரூபிக்க 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் கூட்டல் 2 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா n இன்ட்டு n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 அப்படிங்கிற ஒரு கூற்றை கணித தொகுத்தல் முறையில் நிரூபிக்க சொல்கிறாங்க. அப்போ தீர்வு கண்டுபிடிக்கிறோம். கணித தொகுத்தல் முறையினாவே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன், பி ஆஃப் n ஈக்குவல் டு அப்படின்னு கூற்றை எடுத்துக்கிறோம். அப்போ பி ஆஃப் n ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் அப் டு எக்ஸட்ரா n இன்ட்டு n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 என்க. இது கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கணித தொகுத்தல் முறைன்னு சொல்லியாச்சு. ஃபேக்டோரியல்னாவே ஃபஸ்ட்டு இயலன்கள்லேருந்து ஆரம்பிக்க நம்மளே தெரிஞ்சுக்கணும். அப்போ n ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பி ஆஃப் 1 ஈக்குவல் டு முதல் உறுப்புங்கிறது ஒரு ஃபேக்டோரியல் என்பது 1. அதே மாதிரி வலது பக்கம் பார்க்குறோம் RHS. அப்போ பி ஆஃப் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணோன்னா 1 ப்ளஸ் 1 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2 1 இன்ட்டு 2னா 2 2ல் 1 போச்சுன்னா 1. இப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் சமம், இடது பக்கமும் வலது பக்கமும் சமம்னால LHS ஈக்குவல் டு RHS என்பதால் பி ஆஃப் 1க்கு கூற்று உண்மை. இது சொன்னோன்னா பி ஆஃப் 1க்கு கூற்று உண்மையாகிறது. அப்போ உண்மையாச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குது, n-க்கு k-ன்னு கூற்று உண்மைன்னு எடுத்துக்கணும். n ஈக்குவல் டு k-க்கு இந்த கூற்று உண்மையை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ n இருக்கிறதுல k-ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் பி ஆஃப் k ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல் plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus up to etc. k into k factorial equal to k plus 1 factorial minus 1. இது வந்து கூற்று வந்து உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்ன நிரூபிக்க வேண்டியது, p of k plus 1க்கு இந்த கூற்று உண்மைன்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது p of k plus 1 equal to 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial up to etc. k plus 1 into k plus 1 factorial equal to இந்த இடத்துல k plus 1 போட்டோம்னா k plus 2 factorial minus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் கரெக்டாக இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணால் இதை உண்மைன்னு சொல்லிடலாம். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இடது பக்கம் எடுத்துக்கிறோம். இடது பக்கம் p of k plus 1னா 1 factorial 2 into 2 factorial plus 3 into 3 factorial up to etc. k plus 1 into k plus 1 factorial இங்கே k into k factorial இது கொஞ்சம் பார்த்துங்க, k into k factorial. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது வரைக்கும் நம்ம வேல்யூ தெரியும். இது வரைக்கும் என்ன வேல்யூ தெரியும், k plus 1 factorial minus 1 k plus 1 factorial minus 1 லாஸ்ட் உறுப்பு என்ன இருக்குது ப்ளஸ் k plus 1 factorial. இப்போ இந்த ஃபேக்டோரியல்லாம் முதல்ல மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் 1 தனியாக தான் இருக்குது. இந்த ஃபேக்டோரியில் பொதுவாக இருக்கிறது k plus 1 factorial. அப்போ k plus 1 factorial எடுத்துன்னா k plus 1 plus 1ன்னு இருக்கும். சரி, எனக்கு இங்கே ஒரு k plus 1 இருக்குது, இதில் 1 மட்டும் இருக்கும், ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும். அந்த மைனஸ் 1 தனியாக தான் இருக்கும். இப்போ 1 plus 1ங்கும் போது 2 ஆயிரும். k plus 1 factorial into k plus 2 minus 1. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், n ஃபேக்டோரியல்னா n into n minus 1ன்னு எழுதலாம். சரியா, அப்போ இதில் பாரு n plus 2 இதில் உள்ள 1 கழிச்சிட்டு என்ன ஆயிரும், n plus 1 ஆயிரும். அப்போ இதை k plus 2 ஃபேக்டர்னு எழுதலாம். அப்போ k plus 2 factorial minus 1 இதுதான் வலது பக்கம் ப்ரூவ் பண்ண வேண்டியது. அப்போ p of k plus 1க்கு கூற்று உண்மையாகிறது. இந்த கூற்று எப்போ உண்மை நம்ம சொல்ல முடியும், p of kக்கு உண்மையாக இருந்தால் k plus 1க்கு உண்மைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எனவே கணித தொகுத்தறிதல் கொள்கையின்படி எல்லா இயலனுக்கும் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus up to etc. n into n factorial equal to n plus 1 factorial minus 1 ஆகும் என நிரூபிக்கப்பட்டது.